தினம் ஒரு தகவல். இல்லறவாசி ஒருத்தன் ஒரு வேலை நிமித்தமா பக்கத்துல இருக்க ஊருக்கு புறப்பட்டான். அவனால மறுநாள் தான் திரும்பி வர முடியும். அந்த ஊருக்குன்னு போம்போது மறுநாள் தான் திரும்பி வர முடியும். அதனால என்ன பண்ணாப்புல, அவரோட மனைவி என்ன பண்ணா, மதியமும், இரவும் சாப்பிடுவதற்காக அவனுக்கு ஒரு உணவு பொட்டலம் 2 உணவு பொட்டலம் மதியம் ஒண்ணு சாப்பிட்றதுக்கு, ராத்திரில ஒண்ணு சாப்பிட்றதுக்குன்னு 2 உணவு பொட்டலத்த கட்டி குடுத்தா. கட்டி குடுத்து ஒரு பையில போட்டு குடுத்தா. அதாவது தயிர் சாதம், தக்காளி சாதம்னு அப்படின்னு வச்சுக்கங்களேன். தயிர் சாதம் மதியம் சாப்பிட்றதுக்கு, தக்காளி சாதம் நைட்ல சாப்பிட்றதுக்கு, இல்ல புளி சாதம், லெமன் சாதம். இந்த மாரி ஏதோ ஒரு சாதம் கட்டி குடுத்தா. அப்பல்லாம் எங்க நடந்து தான் போ முடியும். இது வந்து இந்த இல்லறவாசி நடந்து போறான். அது ஒரு காட்டு வழி. அந்த காட்டு வழியா தன்னோட பயணத்த தொடங்கினான் அவன். போம்போது அடுத்த ஊருக்கு போறதுக்கு நடுப்புற காடு. இந்த காட்ட கடந்து தான் அடுத்த ஊருக்கு முடியும். நடு காட்ட அடைஞ்சபோது, அவன் நடந்து போம்போது மதிய நேரம் ஆயிடுச்சு. மணி 1 மணி ஆயிடுச்சு. 1 1/4 1:30 ஆயிடுச்சு. பசி எடுக்க ஆரம்பிச்சுது. ஒரு மரத்தடியில உக்காந்துட்டு அந்த மதிய உணவ எடுத்து சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு கைய கால கழுவிக்கிட்டு, அந்த இன்னொரு பொட்டலம் எடுத்து பையில போட்டுக்கிட்டு, தோள்ல மாட்டிக்கிட்டு, பக்கத்து ஊர் பயணத்துக்கு போறான். நடந்துட்டு போயிட்டு இருக்கான். அந்த ஊருக்கு பயணத்துக்கு போன உடனே, அந்த வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. அங்க போன வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. நெனச்சத விட சீக்கிரமா முடிச்சுட்டான். சரி என்ன பண்றது? வேலை முடிஞ்சிருச்சே. திருப்பியும் திரும்பி நம்ம சொந்த ஊருக்கு வீட்டுக்கு போலாம். அப்படின்னு திரும்பி நடக்க ஆரம்பிச்சான். தனது ஊர நோக்கி நடக்கலாம். திருப்பி நடந்தான். வேலைலாம் முடிஞ்சிருச்சே. நைட் ஆகும்ன்னு பார்த்தோம். வேலை முடியறதுக்கு. வேலை முடிஞ்சிருச்சே. முடிஞ்ச பிறகு இந்த ஊர்ல எவன் உட்காந்து நிற்பானே. உடனே கிளம்பலாம் வீட்டுக்கு. வீட்டுல வேற மனைவி காத்துட்டு இருப்பா. கிளம்பலாம். அப்படின்னு கிளம்பி போகும்போது, இவன் ரொம்ப விரைவா போறான். வீட்டுக்கு சென்ற பிறகு என்ன பண்ணலாம்? ராத்திரி சாப்பிட சொல்லி குடுத்தால அந்த சாப்பாட்ட வீட்டுக்கு போயே சாப்பிட்டுடலாம். நம்ம ஏன் வழியில சாப்பிடுவானே? அவ்வளோ நேரம் இருக்கே இன்னும். இரவு உணவை வீட்டுக்கு சென்று அங்க சாப்பிடலாம். இல்ல மனைவி கிட்ட குடுத்துடலாம். அப்படின்ட்டு நினைச்சிட்டு நடந்துட்டு வரான். திரும்ப வழியில ஒரு துறவிய பார்க்குறான். ஜென் துறவி. ஜென் துறவினா புத்த மதத்தை சேர்ந்த துறவிகள். அவர்களுக்கு தான் ஜென் துறவின்னு பேரு. ஒரு ஜென் துறவி அமர்ந்திருப்பதை பார்த்தான். அந்த ஜென் துறவி இவர்கிட்ட, இன்று நீ அதாவது இன்று நீ வீடு திரும்பினால் உன்னோட மனைவி இறந்து விடுவாள். நீ வீட்டுக்கு போனீங்கன்னா உன்னுடைய மனைவி இறந்து விடுவா. அப்படி இல்லை வீடு திரும்பலன்னா நீ இறந்துடுவ அப்படின்னு அந்த துறவி சொன்னாப்ல. இதை கேட்டு இல்லறவாசி என்ன பண்ணா, திடுக்கிட்டான். துறவிகள் எப்பவுமே வார்த்தைகள் பொய்க்காதுன்னு தெரியும் அவனுக்கு. துறவிகள் சொன்னா அது நடக்கும் அப்படின்றதால அது பொய்க்காது என்பதை அறிந்தவன் தான் அவன். தன்னுடைய மனைவியோட உயிரை காக்கும் பொருட்டு என்ன பண்ணா, நம்ம வீட்டுக்கு போனா தானே மனைவி இறந்துடுவா, போகலன்னா நம்ம இறந்துடுவோம், சரி போகாம இருப்போம், நம்ம இறந்துட்டாலும் பரவாயில்ல மனைவி நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வீடு திரும்புவதில்லைன்னு முடிவு செஞ்சான். காட்டுல விலங்குகள் அதிகம் ரொம்ப விலங்குகள் இருக்கு. எந்த நேரமும் தன் மீது பாய்ந்து தன்னை கொன்று தின்னலாம்
என்ற எதிர்பார்ப்புடன் அவன் மெதுவா, கவனமா எல்லா திசையும் கூர்ந்து நோக்கியவாறு மெதுவா நடக்க ஆரம்பிச்சான். எதனா விலங்கு நம்மள அடிச்சு சாப்பிட்டுற போது இந்த துறவி சொன்னாரு. "போலன்னா உன்ன நீ காலி, போனா உன் மனைவி காலின்ட்டாரே. அதனால நம்ம பத்திரமா பார்த்து நடந்து போவோம். ராத்திரி போனா தானே மனைவி காலி, பகல்ல போலான்றதுக்காக மெதுவா நடந்து போறான்." கொஞ்சம் தூரம் போன பிறகு ஒரு மரத்தடியில சில துறவிகள் அமர்ந்திருப்பதை பார்த்தான். இந்த மாரி ஜென் துறவிகள் நெறைய பேர் அமர்ந்திருந்தாங்க. அதுல ஒரு தலைமை துறவி அருளுரை வழங்கிக் கொண்டிருந்தார். அந்த தலைமை துறவி யார் என்று அவன். பார்த்தா அவரு புத்தர். அந்த புத்தரை கண்டான். இல்லறவாசி ஒரே சந்தோஷம். புத்தர பார்த்தாச்சு. வழியில பார்த்த துறவி சொன்னத அவர்கிட்ட சொல்லலாம். அப்படின்ட்டு அவரோட பேச்ச முடிச்ச பிறகு சொல்லலாம். அவர் ஒரு உரைய கேட்டுட்டதுக்கு அப்புறம் சொல்லலாம் அப்படின்னு காத்துட்டு இருந்தான். அந்த புத்தர் வந்து பேசி முடிச்சிட்டார். முடிச்ச உடனே அவர இந்த இல்லறவாசி போய் பார்த்து வணங்கினான். வணங்குன உடனே சொன்னான், "நான் இந்த மாரி வழியில ஒரு துறவி பார்த்தேன். அவர் வந்து இந்த மாரி விஷயம் சொன்னாரு. நீ இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு போனீன்னா, உன்னோட மனைவி இறந்துடுவா. போலைன்னா நீ இறந்துடுவேன்னு சொன்னாரு. அதனால எங்கள காக்கணும் நீங்க தான்." அப்படின்னு புத்தர்கிட்ட மண்டியிட்டு வேண்டினான். புத்தர் வந்து சிரிச்சார். "சரிப்பா, எனக்கு பசியா இருக்குது. ஏதாவது சாப்பிட இருக்குதா உங்கிட்ட?" அப்படின்னு புத்தர் கேட்டார். இல்லறவாசி அளவற்ற மகிழ்ச்சி. தன் கையில ஒரு பையில பொட்டலம் இருக்கு இல்லையா? புத்தர் கேட்டாரே, கேட்ட உடனே குடுக்கலாம் அப்படின்னு பைய திறக்கிறதுக்கு போறான். அதுக்கு புத்தர் சொல்றாரு, "அந்த பைய அப்படியே என்கிட்ட குடு. அதுல எது இருந்தாலும் பரவால்ல என்கிட்ட குடு. நீ திறக்காத என்கிட்ட குடுன்னாரு." என்னடா இது புத்தர் இந்த மாரி கேட்கிறாருன்னு இல்லறவாசியும் பைய அப்படியே புத்தரிடம் கொடுத்தாப்ல. புத்தர் வந்து மெதுவா பைய திறந்து, அதன் உள்ளே இருந்த சின்ன விஷப்பாம்பு வெளியில் எடுத்தார். அத கண்ட இல்லறவாசி ஷாக் ஆயிட்டான். அதாவது திடுக்கிட்டான். மதியம் தான் உணவு அருந்த பைய திறந்து மரத்தடியில வைத்திருந்தோம். அப்ப சாப்பிடும்போது இந்த விஷப்பாம்பு எப்படியோ அந்த பைக்குள்ள போயிருக்கணும். அ அதனால தான் அந்த இல்லறவாசிய பார்த்து அந்த துறவி சொன்னார் போலருக்குது. அந்த துறவி சொன்னதனோட பொருள் தெரிஞ்சுது. அதாவது அந்த உணவ இவன் சாப்பிட்டு இருந்தான்னா, எடுக்கும்போது அந்த பாம்பு இவன தீண்டியிருக்கும். இல்ல இவன் வீட்டுக்கு போனான்னா, அந்த மீதி இருந்த பொட்டலத்த மனைவி எடுத்து பார்த்தால்னா, மனைவியை தீண்டியிருக்கும். நீ வீட்டுக்கு இரவுக்கு போனீன்னா மனைவி இறந்துடுவா. இது போகலைன்னா நீ இறந்துடுவான்னோட அர்த்தம் வந்து இப்பதான் அவனுக்கு புரிந்தது. மரணத்தை வென்றவர் என்று இதுவரையில் யாரும் இல்லை. நல்லவர்களோடு தொடர்பில் இருப்போம். மனித நாகரிகத்தோடு செயல்படுவோம். மரணங்கள் வந்தாலும் நாம் அதை எதிர்த்து நிற்கலாம். இப்படிதான் ஒரு நடுத்தர வயது பெண்மணி என்ன பண்ணாப்புல, திடீர்னு மாரடைப்பு வந்துடுச்சு. மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போறாங்க. ஆப்ரேஷன் டேபிள்ல இருக்கும்போது அவளுக்கு அந்த மரண அனுபவம் ஏற்பட்டது. கடவுள பார்த்து கேட்கிறா, "என்னோட நேரம் முடிஞ்சு போச்சா?" அப்படின்னு. உடனே கடவுள் தோன்றி, "இல்ல, நீங்கள் இன்னும் 40 வருஷம், 60 6 மாதம், இன்னும் 8 நாள் இருக்கு, வாழ வேண்டியிருக்கு" அப்படின்னு கடவுள் பதிலளிச்சார். ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. குணமடைஞ்சு வீட்டுக்கு போறா. போற வழியில என்ன பண்றா, இன்னும் கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணிக்கின்னு போலாம் உடம்ப. 40 வருஷம் குடுத்துருக்காரு கடவுளு. 40 வருஷம் 6 மாசம் 8 நாள் குடுத்துருக்காரு. அதனால நம்ம வயசான மாரி தெரியுதே. நம்ம முகத்த
அந்த தசைகள்லாம் சரி பண்ணிக்கலாம். அதாவது லிபோசேஷன்ட்டு ஒரு ஆப்ரேஷன். வயிற்றை இழுத்து அத வந்து தொங்குன சதையெல்லாம் சரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் முகத்தெல்லாம் சுருக்கத்தெல்லாம் சரி பண்ணுவாங்க. அந்த ஆப்ரேஷன். லிபோசேஷன் அப்படின்னு ஆப்ரேஷன். அந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டா. தலைமுடிய நிறத்த மாத்திக்கிட்டா. அவள் வாழ அதிக நேரம் இருப்பதா அவள் நினச்சிட்டு நன்றா பயன்படுத்தி கொள்ளலாம். இனிமேட்டு கடவுளே சொல்லிட்டார் 40 வருஷம் இன்னும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு. அதை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு அவள் போனான். போன உடனே வழியில் ஒரு ஆக்சிடெண்ட். கீழே விழுந்துட்டான். விழுந்துட்ட உடனே அடிபட்டுச்சு. உடனே அவள் வந்து மேல்லோகம் போய் கடவுளை கேட்குறான். என்ன கடவுளே, எனக்கு வந்து இன்னும் 40 வருஷம்னு சொன்னீங்க, கடைசியில் பார்த்தா காருக்கு அடியில் இருக்கனே, என்ன இது அப்படி கேட்குறான். கேட்ட உடனே சொல்கிறாரு, யார்மா நீன்னு கேட்குறாரு கடவுள். ஏன்னா அவருக்கு அவரை பார்த்தா அடையாளம் தெரியலையா. அதாவது காப்பாற்ற நினச்ச பெண்மணியே அவர் வந்து அவர் பார்த்த விதம் வேற, நம்ம பார்க்குற விதம் வேறன்னு அவர் நினைக்கிறார். இது எப்படி இருக்கு? தினம் ஒரு தகவலில் நாளை சந்திப்போம். அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.